அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். அக்ஷய திருதியை. அட்சயம் அப்படின்னா குறைவில்லாதது. இந்த அக்ஷய திருதியை வேதங்கள் கூறியபடி எதற்காக நம்ம இந்த திருதியை விசேஷமாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்க இருக்கிறோம். துரியோதனன் அவங்க தாய் மாமா சகுனியோடு சேர்ந்துக்கிட்டு சூதாட்டத்தில் பாண்டவர்களை தோற்கடித்தான். தோற்கடித்த உடனே பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் போக நேர்ந்துச்சு. அப்போ அஸ்தினாபுரம் அங்கேருந்து திரௌபதியோடு அவங்க 5 பேரும் கிளம்புறாங்க. அப்போ இந்திராதி தேவர்களும் வேதம் ஓதக்கூடிய அந்தணர்களும் பாண்டவர்கள் மேலே பற்றுள்ள மக்களும் அவரை நோக்கி கூடவே வர்றாங்க. அப்போ அவர் அனைவருக்கும் நன்மை உண்டாகட்டும், திரும்ப செல்லுங்கள் சொன்னாலும் அவங்க கேட்கவே இல்லை. அவர் மேலே உள்ள அன்புனால அவரை பலவிதமாக புகழ்கிறாங்க. அப்போ அவங்கள பார்த்து பஞ்ச பாண்டவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என் மேலே உள்ள அன்புனால இப்படியெல்லாம் புகழ்கிறீங்க, எங்கிட்ட இருக்கிறத விட உயர்ந்த குணங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கங்கை கரையில் போய் அவங்க பிராமண கோடி அப்படின்னு ஒரு ஆலமரத்துக்கு அருகில் ஒரு அன்னைக்கு இரவை கழிக்கிறாங்க. அப்போ இவர் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவர் கூடவே எல்லாரும் வர்றாங்க. அப்போ ஒரு சில அந்தணர்கள், அதாவது தினமும் யாகம் செய்யக்கூடிய அந்தணர்களும் அப்புறம் அவங்களோட உறவினர்களும் நூற்றுக்கணக்கான பேர் பஞ்சபாண்டவர்கள் கூடவே வர்றாங்க. அப்போ பாண்டவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, ராட்சசர்கள் கொடிய மிருகங்கள்லாம் இங்கே இருக்கும், நீங்கள் இந்த இடத்துக்கு வராதீங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாலும் அவரோட மேலே உள்ள அன்பு பற்றுனால கூடவே வர்றாங்க. இந்த நிலையில் தர்மருக்கு இந்த சூழ்நிலை அவருக்கு மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துது, அப்படியே நெருடுது. சந்நியாசிகளும் அந்தணர்களும் உறவினர்களும் நம்ம கூடவே வர்றாங்க, இவங்களோட பசியை போக்குறது நம்ம கடமை. தர்ம சாஸ்திரத்தில் தேவர்களுக்கும் நம்ம தேடி வந்த விருந்தினர்களுக்கும் நாய்களுக்கும் காக்கைகளுக்கும் அன்னம் இடாவிட்டால் மிகப்பெரிய பாவம். அப்போ இதை சரி பண்ண நம்ம என்ன செய்யலான்னு தர்மர் வருத்தப்படுறார். அப்போ சௌகனர் அப்படின்னு ஒரு மகாமுனிவர் அங்கே வர்றாரு. அப்போ அவர்கிட்ட தர்மர் கேட்கவும் தர்மர்கிட்ட சொல்கிறார், அவர் தவத்தின் மூலமாக உன்னோட பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்க்க முடியும், யோக சித்தியினால் அடைய முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, தவத்தின் மூலமாக எல்லாமே அடையலாம், அதனால் யோக சித்தி அடையிற முயற்சியில் ஈடுபடு அப்படின்னு அந்த சௌகனர்ங்கிற மகாமுனிவர் சொல்கிறாரு. அப்போ தர்மர் தன்னோட புரோகிதரான தௌமியர் அப்படிங்கிறவர்கிட்டையும் ஆலோசனை கேட்குறாரு. அப்போ தௌமியர் சொல்கிறாரு, தர்மராஜா, பிராணிகள்லாம் ஒரு தடவை ரொம்ப கடுமையான பசினால் கஷ்டப்பட்டுச்சு. அப்போ சூரிய பகவான் அந்த ஜீவன்கள் மேலே இரக்கப்பட்டு பூமியில் மேக ரூபமாக மாறி மழை நீரை வெளிப்படுத்தினார். மழை நீர் பூமியில் விழுந்து செழித்து அந்த ஜீவராசிகள் பசி எல்லாம் பூமி செழிச்சிச்சு. அதனால ஜீவராசிகளோட பசி எல்லாம் தீர்ந்துச்சு. சூரியன் அன்ன ரூபம், அதனால நீங்கள் அவரை நோக்கி தவம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி இவரோட புரோகிதர் சொல்லிடுறாரு, தௌமியர். அப்போ தர்மரும் ஒரே மனசோட அன்ன ஆகாரம் எதுவுமே எடுத்துக்காமல் சூரிய பகவான்கிட்ட விசேஷமான 108 நாமத்தையும் கூறி தவம் ஏற்றுறார். அப்போ சூரிய பகவான்கிட்ட சொல்கிறாரு, 12 ஆதித்யர்கள், 11 ருத்ரர்கள், 8 வசுக்கள், இந்திரன், பிரஜாபதி, ஆகாசத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சித்தர்கள், இவங்க எல்லாரும் உங்களை ஆராதித்து சித்தி அடைஞ்சாங்க. உங்களை ஆராதிக்கிறதுனால 7 வகை பித்ருக்களும் திருப்தி அடைகிறாங்க. அதனால் நீங்கள் தான் எனக்கு உதவணும், என் கூட வந்திருக்கவங்களோட பசியை ஆற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறாரு. இதை கேட்ட உடனே சூரிய பகவான், தர்மராஜா, நீ வேண்டியது உனக்கு கிடைக்கிற மாதிரி செய்கிறேன். இப்போ நான் உனக்கு ஒரு பாத்திரம் தர்றேன், இது மிகவும் சக்தி வாய்ந்தது, இது 12 வருஷத்துக்கு இதோட சக்தி இருக்கும். இந்த பாத்திரத்தில் நீ என்ன போடுறியோ, அதில் பழம் போட்டாலும் சரி, கிழங்கு போட்டாலும் சரி, கீரை போட்டாலும் சரி, காய்கறி நீ எதை போடுறியோ அதில் தயாரிக்கப்பட்ட உணவு அதை பரிமாறுற அந்த திரௌபதி உண்ணாமல் அந்த உணவை பரிமாறிக்கிட்டே இருந்தால் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இதை இன்னையிலேருந்து நீ பயன்படுத்தலான்னு சொல்லி அந்த பாத்திரத்தை கொடுக்குறாரு.
தர்மரும் அதை அடுப்பு மேலே வச்சு அந்த பாத்திரத்தை வச்சு சமையல் செய்கிறாரு. அப்போ தயாரிக்கப்பட்ட உணவு உணவு வந்து அந்த பாத்திரத்தோட சக்தியினால் வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. அனைவருக்கும் பசியாத்திட்டாங்க. அப்புறம் மீதி இருந்த அன்னத்தை பிரசாதம் மாதிரி தர்மரும் மற்றவர்களும் சாப்பிட்றாங்க. கடைசியில் திரௌபதி சாப்பிட்றாங்க. இதுதான் அட்சய பாத்திரமாக அந்த அட்சய பாத்திரங்கிற மகிமையினால் அனைவரோட பசியும் தீர்ந்துச்சு. அப்போ தர்மர் வந்து மற்றவர்களோட பசியை தீர்க்க சூரிய பகவான்கிட்ட சித்திரை மாதம் வளர்பிறை திருதியில் அட்சய பாத்திரம் பெற்றனால அந்த தினம்தான் அட்சய திருதியை அப்படின்னு மாறுச்சு. அட்சயம் அப்படின்னாலே நம்ம குறைவில்லாதது. சித்திரை மாதம் வளர்பிறையில் அந்த பாத்திரத்தை தர்மர் சூரிய பகவான்கிட்ட அந்த வாங்கினால திருதியை மிகவும் விசேஷமானது ஆச்சு. இது தெய்வங்களுக்கு செய்யப்படக்கூடிய பூஜைகளோ அபிஷேகம் ஜபம் ஹோமம் இதெல்லாம் மற்ற நாட்களை விட பல மடங்கு உயர்ந்த பலனை தரும். அன்னைக்கு வந்து ஏழைகளுக்கு அளிக்கப்படக்கூடிய அன்னதானம் நீர்மோர் இதெல்லாம் வந்து குறைவற்ற செல்வத்தை தரும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து தங்கம் வாங்குறதுக்குரிய நாளாக மாற்றி வச்சுட்டாங்க. அது தவறான கணிப்பு. தர்ம சாஸ்திரம் வந்து தானமும் தர்மமும் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த தானத்தையும் தர்மத்தையும் செய்யக்கூடிய சிறப்பான நாள் தான் அக்ஷய திருதியை. பித்ருக்களோட பிரீத்திக்காக நீ நிறைந்த ஒரு செம்பு பாத்திரத்தை தானம் செய்வாங்க. இதை தர்மக்கட தானம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம முன்னோர்கள் வந்து பித்ருலோகத்தில் தாகமின்றி இருப்பாங்க. ஒரு செம்பு பாத்திரத்தில் இல்லைன்னா கலசத்தில் நல்ல நீரை நிரப்பி ஏலக்காய் அப்புறம் வாசனை திரவியங்கள் எல்லாம் சேர்த்து அதற்கான மந்திரத்தை சொல்லி தானம் அளிக்கிறது மிகவும் சிறந்தது. இந்த நாளில் எந்தவித பாகுபாடும் ஏற்றத்தாழ்வும் பார்க்காம அனைவருக்கும் அன்னதானம் அளிக்கிறது உயர்ந்த பலனை தரும். பசுபட்சிகளுக்கு உணவளிப்பதும் தண்ணீர் கொடுக்கறதும் அளவற்ற புண்ணியத்தை தேடித்தரும். இறந்த முன்னோர்களுக்கு நல்ல கதி உண்டாகும். வேதம் படித்த பெரியோர்களுக்கு கொடை விசிறி நீர்மோர் போன்றதை தானமாக கொடுக்கலாம். அப்புறம் இந்த அட்சய திருதியை அன்னைக்கு தான் கிருத யுகம் ஆரம்பித்த நாள். எனவே இந்த நாளில் வந்து கட்டாயம் தர்ப்பணம் செய்கிறது மிகுந்த புண்ணியத்தை தரும். அதனால் இந்த அட்சய திருதியை நாளில் நம்மளும் சூரிய பகவானை வணங்கி நம்ம நிறைய பேருக்கு தான தர்மங்களை செஞ்சு வாழ்வில் உயர்வடையணும். இந்த பதிவு கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறனால அடுத்த பதிவு நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த சூரிய பகவான் 108 நாமத்தை வந்து தர்மர் சொல்லி அவர்கிட்ட வரத்தை பெற்றாருன்னு சொல்கிறேன்ல அந்த அட்சய பாத்திரம், அந்த நாமத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அட்சய திருதி அன்னைக்கு இந்த நாமத்தை ஜபிக்கிறனால பல மடங்கு பலன். அதுக்கு நமக்கு பாக்கியம் கிடைச்சாதான் அந்த நாமத்தை உச்சரிக்க முடியும். அதையும் அடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். அன்னைக்கு முடியாதவங்க அவங்களால முடிந்த அளவு இந்த தான தர்மத்தை மேற்கொள்ளலாம். மிக்க நன்றி.